விண்கற்கள் மற்றும் விண்வீழ் கற்கள், மீட்டடார்ஸ் ஆர் மெட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்கும். பூமிக்கு உள்ளே வரும்போது உராய்வின் காரணமாக எரிஞ்சிடும். அதனால் அது வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மழை மாதிரி பெய்யும். ரொம்ப சின்னதாக இருக்கனால நமக்கு தெரியாது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்டர் ஷோவர் அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். எந்தெந்த மாதம் எந்தெந்த ஊரில் தெரியும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புவியின் இயக்கம், மோஷன் ஆஃப் எர்த் அப்படின்னு. பூமி வந்து தனித்தனியாக சுற்றி வருது இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட்டு தான். அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். 23.5 டிகிரி அச்சில் சாயுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 66.5 கோணத்தை வந்து இந்த சாய்வு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் இது 1670 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படி ஸ்பீடில் சுற்றுது. அப்புறமேட்டு வடக்கு அச்சரேகையில் 845 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுது. ஓகேவா? இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வட துருவம் இது. அடுத்தது இது தென் துருவம். இந்த இடத்துல ரொம்ப ஸ்பீடாக சுற்றுற மாதிரி தெரியுது, இங்கேயும் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? இந்த எக்ஸாக்டாக 24 மணி நேரம் கிடையாது, 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 செகண்ட் தான் எடுத்துக்குது. அடுத்து பாருங்கள், நள்ளிரவு சூரியன் என்பது 2 அரைக்கோளங்களும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரம் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும் அப்படின்னு இருக்காங்க. இதோட பேர் வந்து நள்ளிரவு சூரியன். ஸோ இந்த மாதிரி இந்த தனி பார்ட்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், பகல் இரவு எப்படி ஏற்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகல் இரவு இருக்கு இல்லையா, அந்த நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23, மார்ச் 21 அப்படின்றது. அப்புறம் ஜூன் 21 பார்த்திங்கன்னா கோடைக்கால திருப்பம். இதில் வந்து பகல் நேர வெப்பம் அதிகமாக இருக்கும். டிசம்பரில் வந்து இரவு நேரம் அதிகமாக இருக்கும். அதாவது பகல் நேரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சூரிய அண்மை புள்ளி, பெர்ஹீலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாதிரி அது என்னென்னா பூமி தன் சுற்றுப்பதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிலவாகும். இது வந்து அதே மாதிரியே சூரிய தொலைதூர புள்ளி, எப்பீலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இந்த 2 இடத்துலையும் பக்கத்தில் இருக்கும். இந்த 2 இடத்துலையும் எப்படி இருக்கும், சூரியன்ட்டு தூரமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கும், இந்த பார்ட் வந்து தூரமாக இருக்கும். அதுதான் இது. அடுத்தது லீப் இயரோட கணக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? குளிர்கால திருப்பம்னா அங்கே சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாறை கோலம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இது வந்து ரொம்ப பேசிக் தான். ஓகேவா? லித்தோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் வந்து இது வந்து எடுத்தாங்க. லித்தோன்றது கிரேக்க வார்த்தை. லித்தோ அப்படின்னா வந்து பாறை அப்படின்னு அர்த்தம். ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்னா பாறை கோலம் அப்படின்ற வார்த்தை வந்து உருவாயிருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வந்து கேட்கலாம். மாண்டா போட்டு ஒரு புள்ளி. சரிங்களா? அடுத்து நீர்க்கோளம் அப்படின்னா வந்து ஹைட்ரோன்றது தண்ணியை குறிக்கக்கூடியது. அது வந்து கிரேக்க சொல், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அட்மாஸ்பியர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்மோ அப்படின்னா வந்து கிரேக்க பதத்திற்கு வழி அல்லது காற்று அப்படின்னு அர்த்தம். இந்த லீ போட்டால் காற்று, இந்த லீ போட்டால் வளித்தல் அப்படின்றது பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாயுக்களில் 78% நைட்ரஜன் இருக்குது, 21% தான் ஆக்சிஜன் இருக்குது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. அடுத்தது பயோஸ்பியர் அப்படின்றது உயிரினங்கள் வாழக்கூடியது. பயோ அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். இதுவுமே கிரேக்க சொல்லு தான். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா மன்னர் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர பரப்பளவில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ராமநாதபுரத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பு இந்த இடம் தான். ஓகேவா? அடுத்து இதோட மீள்பார்வை கொடுத்துருக்காங்க. மீள்பார்வை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுறேன், இது வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சுழலுதல், கலைச்சொற்கள் இதெல்லாமே தமிழில் கொடுத்துருனால ரொம்ப ஈஸி. இது ரொம்ப பேசிக்கானது அப்படின்றனால நான் இதை ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ண போயிடலாம். பேரண்டம் உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு பெருவெடிப்பு. 2 வான்பொருட்களுக்கு இடையான தொலைவை அளக்க உதவும் அளவு பார்த்திங்கன்னா 2 வான்பொருட்களை நடுவில். சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். சூரிய குடும்பத்தின் மையம் அது வந்து சூரியன் தான். கோள் என்ற வார்த்தையின் பொருள் வந்து சுற்றுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். அதிக துணைக்கோள்கள் எதுக்கு இருக்குது, வியாழன். சரிங்களா? ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலவுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் வந்து சந்திரயான் 1. புவியின் சாய்வு கோளம் 23.5 டிகிரி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் எந்தெந்த நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 21, செப்டம்பர் 23. சரிங்களா? ஸோ யாரோட பிறந்தநாள் கூட மேட்ச் பண்ணி இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டு. சரிங்களா? அடுத்தது சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு அண்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா வந்து அருகில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புவியின் மேற்பரப்பில் ஒளிப்படும் பகுதியை ஒளிப்படா பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கொஷின் தான் இது. அது வந்து ஒளிர்வு வட்டம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க போகலாம். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக என்னைக்கு விழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசம்பர் 22 தான் சரியான விடை. அடுத்தது சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம், இதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால்வெளி அப்படின்றது தான் சரி. அடுத்து மனிதன் தன் காலடியை பதிந்துள்ள ஒரே ஒரு விண்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்து பாருங்கள், பொருந்தாத வட்டமிடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி. சரிங்களா? இதில் என்ன காரணம்னா வெள்ளி, ஏன்னா இது வந்து உட்கோள். அடுத்து பாருங்கள், சிரியஸ், ஆண்ட்ரோமேடா, பால்வெளி, மெக்னி கிளவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சிரியஸ், ஏன்னா சிரியஸ் அப்படின்றது வந்து ஒரு நட்சத்திரம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ் மற்றும் ஐயோ தான். ஏன் அப்படின்னா ஐயோ வந்து ஒரு துணைக்கோள், மீதி எல்லாமே குறுங்கோள். அடுத்து பாருங்கள், வால்விண்மீன், சிறுகோள், விண்வீழ்கள், குரலை கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விண்வீழ்கள் தான் தனியானது. அடுத்தது தரை உறுத்தி, சுற்றுக்களம், வானூர்த்தி, விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானூர்த்தி அப்படின்றது வந்து ஏரோப்ளைனை குறிக்கக்கூடியது, அதனால் இதுதான். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. வெப்பமான கோள். சரிங்களா? வெப்பமான கோள் வந்து வெள்ளி. வளையம் உள்ள கோள். சரிங்களா? கொஞ்சம் நாளாக நான் கூட மறைஞ்சிருந்துருக்கேன் இல்லையா, அது. அப்புறம் செந்நிறக்கோள், அது வந்து செவ்வாய். உருளும் கோள்னு சொல்லியிருக்காங்க. உருளும் கோள் வந்து யுரேனஸ். அடுத்தது குளிர்ந்த கோள் இருக்கு இல்லையா, அது வந்து நெப்டியூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக 5 தான், அது முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளிக்கோள் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகிறது, அதாவது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜூன் 21ஆம் நாள் கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும். செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு. அப்போ இது வந்து தவறு அப்படின்றது நமக்கு எடுத்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சனிக்கோளுக்கு மட்டும்தான் வளையங்கள் உண்டு. வெள்ளிக்கோள் கிழக்கிருந்து மேற்காக சுற்றுகிறதுன்றதும் கரெக்டு. ஜூன் 21ஆம் நாள் தான் கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் அப்படின்றதும் கரெக்டு. அப்போனா 1 மற்றும் 2. அடுத்தது கொடுக்கப்பட்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது, கரெக்டு. புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. அது தன்னச்சில் சுழல்னால ஏற்படலை, கொஞ்சம் சாஞ்சு சுழல்னால பருவகாலம் ஏற்படுது. சரிங்களா? அப்போ கூற்று 1 சரி, கூற்று 6 வந்து தவறு. அடுத்தது விண்மீன்களின் தொகுப்பு. விண்மீன்களின் தொகுப்பு வந்து விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலத்தோட பேர் வந்து ஆஸ்ட்ரோமேடா. சரிங்களா? அடுத்து பிரகாசமான கோள் வந்து ஆப்வியஸ்லி வெள்ளி. அடுத்து உயிரினங்களை அடக்கிய ஒரு கோளம் வந்து நாம தான், பூமி. 366 நாட்களை உடைய ஆண்டு லீப்பாண்டு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்ஸ்லாம் இருக்கக்கூடியது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த சேலஞ்சுக்கு கூப்பிடுங்க. ஸோ 100 days சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நாம் சோஷியலில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100 days அப்படின்றது ரொம்ப அதிகம்தான், இருந்தாலும் நம்ம அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்டையும் இந்த சேலஞ்சுக்கு கூப்பிடுங்க. மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குகிறோம். நன்றி.